சியோன் மலை. ஆமாம், இந்த சியோன் மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவை பார்த்துருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா இந்த மலையில் எத்தனை வருஷமும் வந்துட்டு போயிருக்கிறீங்க? 4 வருஷமா. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்திரசேகர். சந்திரசேகர். உங்களுக்கு இங்கே ஆந்திராவா? ஆமாங்க, ஆந்திரா. சின்ன இப்போ பிரியமானவர்களே, வயது சென்ற காலத்தில் இந்த நட்புகளை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வயது சென்றவர்களை பற்றி தான் இந்த வீடியோக்கள் வரப்போகிறது. இதுவே ஜாமக்காரன் ஜெபம். கொஞ்சம் கூட தள்ள மாட்டீங்க. ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நிறைய முடிவுகள் எடுத்திருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா வயது சென்றவர்கள் மத்தியில் இந்த ஒரு ஊழியம், வயது சென்றவர்கள் மத்தியில் ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா அப்படின்னா வயதானவர்களை என்கரேஜ் பண்ணதான் நம்மளோட ஊழியம் மட்டும் இருக்க போகுது. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம கிரிட்டிசம் பண்ணுவது, மற்ற ஊழியக்காரனை பற்றி போடுவது நம்மளுடைய சேனலில் நம்மளுக்கு வராது. மற்ற யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன். ஏன்னா நம்முடைய அந்த ஜாமக்காரன் அந்த யூடியூப் சேனலில் வயது சென்றவர்கள், முதியவர்கள், அடுத்து மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றவர்கள், அடுத்தது நிறைய கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லி நிறைய பேர்த்த நம்ம அந்த சேனலை அறிமுகப்படுத்த போகிறோம். ஏன்னா அவங்க தான் விஐபிஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, யாரோ இது பண்ணிட்டுக்கிறாங்க. ஏன்னா பால் டிவி கருணாகரன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் என்னன்னு கேட்டால், அவர் செய்கிறதான ஒரு ட்ரோல் மாடல். யார் பார்க்குறான் பார்க்கல, அப்புறம் அவங்க ஊனமுற்றவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், டிக்கெட் பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும் ஒரு உதவி செய்கிறத நான் பார்க்குறேன். அதே போல் அந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய ஊழியம் அப்படி இருக்க போகிறது. இனி வீடியோ ஓடட்டும் ஓடாமல் போட்டும், நம்முடைய வீடியோக்களில் இனி வயது சென்றவர்களுடைய அந்த பேட்டி, அடுத்து அவங்களுடைய இருந்த காலத்தினுடைய நிகழ்வுகள், அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவம், அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ பாடல்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வெளியிட போகிறோம். இது நிச்சயமாகவே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜாமக்காரன் யூடியூப் சேனலில் நோ கிரிட்டிசம், நம்ம யாரை பற்றி பேச போகிறதில்ல. ஐ எம் ஒன் வே, நான் மட்டும்தான் அதில் பேச போகிறேன். இதில் நிறைய மாவட்டங்களிலிருந்து தாலுகா வாரியாக நம்ம எடுத்து அதை பண்ண போகிறோம். முழுக்க ஜாமக்காரன் ப்ரேயரில் ஊழியம்தான். அதுக்கடையில் நம்ம இடத்துல பேச நினைக்கிறவர்கள் பேசலாம். உங்களுடைய ஜப குறிப்புகளை நமக்கு என்ன செய்யலாம், தெரியப்படுத்தலாம். ஏன்னா பாருங்கள், இது நல்ல ஒரு பிளேஸ். இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை கேட்டால், இதை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தான் அருமை புரியும். ஒரு டவுனில், ஒரு சிட்டியில் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்த கட்டி தான் அங்கே தண்ணி ஊற்றி வைக்கிறான். இது அப்படி இல்லை, மழை பெஞ்சால் தானாக வர தண்ணி இது. அதே போல் தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இனி நம்முடைய பயணங்கள் எல்லாம் முதியோர்களை தேடி அவர்கள் சொல்கிறதான வார்த்தைகள், அன்னைக்கு இருந்த கிறிஸ்துவம் எப்படியாக இருந்தது, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது என்பதை நம்ம பதிவிட போகிறோம். இதற்காக நிறைய ஊர்களுக்கு நம்ம செல்ல போகிறோம், நிறைய மாவட்டங்கள், நிறைய ஊர்களுக்கு செல்ல போகிறோம், நிறைய ஊழியத்தை புதுப்பிக்க போகிறோம். இதற்கு முக்கிய ஒரே காரணம் எங்கள் ட்ரோல் மாடல், எங்கள் வழிநடத்துறதான பால் டிவி கருணாகரனுடைய வழிநடத்துதலே தான், அவருடைய ட்ரோல் மாடல் தான். அதனால் ஏன்னா இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வயது சென்றவங்க, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்ற மத்தியில் தான் இந்த ஊழியங்களை அவர் செய்திருக்கிறாங்க. இனி நாங்கள் அதை செய்ய போகிறோம், சத்தியத்தை போதிக்க போகிறோம். சத்தியத்தை நிமித்தம் நாங்கள் செய்ய போகிறோம், அநேகருக்கு நன்மைகளை செய்ய போகிறோம். இதுவே ஜாமக்காரனுடைய முடிவு ஊழியம். முடிவுனா இனி ஏன் அடுத்தவர்களை பற்றி பேசி, அடுத்தவர்களை ப்ரொமோஷன் பண்ணி, எதற்கு அந்த நபர்களை பார்த்து நிறைய காரியங்களை பேசணும். யூடியூப் தரப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் நம்மகிட்ட வராங்க, நல்லா தான் பேசி நிற்கிறாங்க. திடீர்னு போயிட்டு நல்லா பேசுகிறவன் நினச்சிக்கிறான், நம்மளை குறித்து ஒரு அவதூறு பேசுகிறாங்க. நான் என்ன சொன்னேன் அவன்கிட்ட, இப்படிலாம் இருக்காதையா, இப்படிலாம் பண்ணியான்னு சொன்ன நல்லா தான் சொல்லி கொடுத்தேன். நம்மளை குறை சொல்கிறாங்க. அதனால் யூடியூபர்களும் வேணாம். யூடியூபர்னா இது சில்லற பசங்க, அவங்களாம் வேணாம். அடுத்தது நல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறதான அப்படி பால் டிவி அண்ணன் கருணாகரன் இல்லையா,
அடுத்து சார்லஜ்ஜு, அடுத்து தூத்துக்குடி கேபா, அதுக்கப்புறம் ஆண்டவராய் தேவனாய் கர்த்தர். ஏன்னா நம்ம செய்ய போகிறதெல்லாம் வயது சென்றவர்களுடைய ஊழியம்தான். இனி இதில் யாருடைய வீடியோக்களும் நான் போட மாட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பால் டிவி கருணாகரனுடைய ஊழியத்தை நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம், நிறைய காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறோம். அந்த ஊழியத்தை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லது செய்த அந்த ஊழியத்திற்கு எப்பொழுதுமே ஜாமக்காரன் சேனல் எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் கூட ஒரு நல்ல ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். வயது சென்றவர்கள் மத்தியில் ஒரு ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் என்ன செய்யுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொருத்தருடைய பேட்டிகளை எடுத்து போட போகிறோம். இதுவே ஜாமக்காரனின் சத்தம் ஜெபம். ஆமென்.